இப்போவே திட்டு வைக்கிது போகிறோம். இந்த பக்கம் பகத்து இந்த பக்கம் தூங்கு. குட் நைட்டு. மணி ஆயிடுச்சு. டைம் ஆகுது. 10 நிமிஷமும் போராடினோம். எங்கே வைக்க ஒயிட் பெயிண்ட்டுனா ஜன்னல் கட்சி வச்சுருக்கோம். அதெல்லாம் அப்போ கேட் வச்சிடலாங்க. ஒயிட்டு கேட்டுக்கு வச்சிடலாம். 2 வருஷத்துக்கு மேலே இருக்குமா? பரவாயில்ல. சொரியத்துக்கு வாங்க. செயின் எங்கே இருக்கு? ஆமாம், இது குளிக்க வைக்கிறது. இப்போ அந்த செயின் எங்கே போச்சுன்னு தெரியுது. இந்த ட்ராவில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ராவில் செயின். ஓ ட்ரா, அது பேர் என்னது? ட்ரே. அதில் என்ன வேலை செய்யும்போது தண்ணி ஊற்றுறதுன்னா அவனே பார்த்தானா கூட இந்த பாடிக்கு இந்த செட்டப் ரொம்ப பெருசு பசங்க. எப்படி யூஸ் பண்ணவே எனக்கு மறந்து போயிடுச்சு. பரவாயில்ல, துரு பிடிக்கல. இத்தனை நாள் ஆகி தண்ணியில் போட்டோம். ஒன்று இப்படி டைரெக்டாக போட்டுக்கலாம். அப்புறமா ஏதோ பெல்ட் கையில் பிடிச்சிங்க கூடவே ஓடணும். கட்டி போட செயின் அங்கே வந்து வச்சுருக்காங்க. அந்த லாஸ்ட் வீட்டில் வச்சுருக்குறாங்களா? எல்லார் வீட்லேயும் நாய்க்குட்டி இருக்குது. எங்கள் கூட விளையாடுறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. நாய்க்குட்டியும் இல்லைன்னு திட்டின்னு இருந்தது. சரி, அப்படியே காஃபி போடுறேன். பால் விட்டுற போகிறேன். என்ன இன்னைக்கு ஸ்கூல் போகிற மாதிரி இருக்கியா இல்லையா? எப்படியே பார்த்துன்னு இருக்க போறியா? இருக்கியா இல்லையான்னு பார்த்துன்னே தூங்குது. எல்லாரும் எழுந்தாங்க, இன்னும் எழுந்துக்கவே இல்லை. எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தூங்குறான், லேட்டாக எழுந்துக்கிறான். என்ன பண்ணிக்கிற காலையே? எழுந்து வடா போகலாம், வெளில போகலாம் கூட. டாடி கொஞ்சம் தூங்கி எழுந்து வரேன். நல்ல பேர் அப்படியா? சார்லின்றது நல்ல பேர் இல்லையா? படத்தில் வச்சுட்டாங்க. அப்படின்னா வைக்கலாம். சோட்டு, மோட்டு, பத்துலு, பீம், சொட்டை வந்துடும். மோட்டு பத்துலுன்னா சொட்டை வந்துடும். ஒரே ஒரு முடி மட்டும் நட்டு வேற என்ன வைக்கலாம் சொல்லுங்க. மூக்கில் அரிக்குது. கையை வச்சு சொரியலாம்ல. தூக்கத்தில் இருக்குதுல்ல கை கொஞ்சம்.
ஆயிடுச்சு. நீ பார்த்து உனக்காக ஒரு கொசுவை சமைச்சிட்டு நான் அது நல்ல கனவு அதுவே வருது. அது அவங்க அம்மாவோட சாச்சா குடிக்குது. அது வாய் அசைது தெரியுதா? குடிக்கிற மாதிரிலாம் வயிற்றுல ஆடி தட்டக்கூடாது. ஓட ஓட பா எங்கூட பா பட்டுதோ பா ஓகே பா பா எங்க பா பா எங்க இங்க வா இங்க வா டேய் 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 எங்க பாரு அடி அடி போடு போடு வெளியே போடு இங்க வைங்க மதிக்குதா போறீங்க ஓட்டம் போட எங்கடா போற வெளியில என்னதுடா பண்ணி கொசு ஒண்ணு அப்படியே அலேக்கிறதுக்கு போயிடும் வீட்டுல பாக்காதா ஓய் ஓய் ஒண்ணுமே சொல் பேச்சே மதிக்க மாட்டேங்குது. அப்படியே யூட்டர்ன் போட்டுன்னு வந்து போயிடுவேன். உள்ள போய் பூந்து கண்டித்தான். இங்கதான் போட எங்க போற? நாங்கெல்லாம் உனக்காக இங்க உட்காந்து நீ எங்க போற? ஒரு கை சைஸ் அதான் யூட்டன் போட்டு கேட்டு போட்டேன். நான் கேட்டு பார்த்துக்கோ. நானும் விட மாட்டேன். நானே எப்படியே பார்த்துக்குவேன். இப்ப என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான். சங்கீத சுரங்கள் பாட்டு போட்டா கரெக்டாக இருக்கும். போகக்கூடாது. கை நீட்டு மடக்கின்னு இந்த பக்கம் வந்துச்சு. இங்க வா இங்க வா. வழி விடு, நான் போகணும். போகக்கூடாது. ராக்கி பாய் உள்ள போய் நெளிஞ்சு இந்த பக்கம் வழி கண்டுபிடிச்சிட்டான். அவ்வளோதான். போ பார்த்துக்கோங்க. என்ன ராக்கி பாய்க்கு குதிச்சு போகணும்னு ஒரு இதுவே இல்லை. இன்னும் தோணல ஐடியாலாம். யார் தோணல? அது தாமதுக்கு இரு 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 வெய்யே கீழே குனிதுவா. இப்போ சோத்து வச்சு நீ எடு எத்தோடனே போத போயிடும். நேற்று நைட்டு நல்லா தூங்கினாரு. இன்னைக்கு என்னடான்னா நல்லா விளையாடின்னு இருக்காரு. வெல்கம் டு அனிதாலை. இருட்டில் அனிதாலை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க. நேற்று வந்து நம்ம வந்து பப்பி வந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, நைட்டு நல்லா தூக்கம். இன்னைக்கு வந்து தூங்கவே விடலை. அவர் ஜாலியாக விளையாடினுக்கிறாரு. எலிதான் காயுது, எலி பொறுக்கு ஏன் காயுதுன்னு இங்கே 4 பேரும் மூச்சின்னு பொத்தின்னு இருக்கிறோம். அதே தான் நான் வந்து இங்கிலீஷில் சொல்லுறேன், இவர் வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஐயோ, இவனுக்கு இதே வேலை. துண்டுறான் தூங்குறான், துண்டுறான் தூங்குறான், இதே வேலையாக. எப்போ இன்னும் கொஞ்சம் ஜாலியாக விளையாடுவான்னு தெரியல. சுத்தி இல்லை, தூங்கினே இருக்கிறான். போயிட்டான் மாட்டேன் காலைல போயிட்டான்.
துணி எடுத்து போகணும். இதோ அங்க இருக்குது அந்த துணி, எல்லா துணியும் துவைச்சு போட்டு வச்சுக்கிறேன்பா. ராக்கி பாய் ம் ராக்கி உன்னை அடிச்சுனே இருந்தா அப்புறம் நம்ம பப்பிக்கு வந்து பேர் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் ராக்கி அப்படின்னு. நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இவன் சேட்டை பிடிச்ச பையன் சார், இவன் குறுக்க மட்டும் போயிடாதீங்க. காலை கடிச்சு வச்சுக்கணும். தண்ணி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே ஜாலியாக வந்து கையாவது நினச்சிட்டு போயிடணும். இந்த ரவுண்டு வந்து ஒயிட் சிமெண்ட் போட்டு பேக் பண்ணிடணும். நல்லா உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுகிறேன் எங்களுக்கு. வை நில்றா. ராக்கி பைக்கு தாமம் போட்டுருக்கோங்க. ஆமாம், டான்னா அப்படிதான் இருக்கணும். ராக்கி பாய் சரி சரி சரி. ஜம்ப் பயந்து எத்தனை வைக்கிறாரு. இது வரைக்கும் நான் செருப்பு எத்தனை வெய்யின்னு சொன்னா வச்சியா, இன்னைக்கு பார்த்தியா கர்மா இஸ் பூமரேங். இன்னைக்கு உன் செருப்பு நீயே ஸ்டாண்டில் எடுத்து வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இவர் மட்டும் இல்லை, இவங்களோட ஷூ எல்லாருமே பத்திரமா எடுத்து வைக்கிறாங்க. இது வரைக்கும் ஏதாச்சும் கயிறு கட்டி லாக் பண்ணி விட்டாங்க. அந்த கயிறையும் கொஞ்சம் லைட்டா பெண்ட் பண்ணிட்டு உள்ள நைஸா போய் வருவாரு. என்னப்பா அளவு எடுக்கிறியா? தேடுது இடம் தேடுறாரு. ஓடு ஓடு. போர்க்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஆமா ஆமா, இதோட 3வது ரவுண்ட் வராரு. சீக்கிரமா ஓபன் ஆயிடுச்சு. சீக்கிரமா பிரியா, சீக்கிரம் வா பிரியா. என்ன ஓபன் ஆயிடுச்சு? சுத்தி சுத்தி இடம் தர்றாரு. வச்சிருங்க. அவ்வளோதான், சூப்பர் ஐடியா. போகிறதுக்கு முன்னாடி பேப்பரை போட்டாரு. சக்ஸஸ். நான் இது வந்து தெரியாமல் காலையிலேருந்து நான் பாட்டுன்னு துணியாக துவச்சிங்கிறாரு. வெளியே விட்டுருந்தா இந்நேரம் போயிருக்கோம். இப்போ தெரியுதா அந்த குழந்தை ஏன் வெளியே போகணுன்னு துடிச்சது. இது தடை பண்ணக்கூடாது, சரியா? ஆனால் சூப்பர்ப்பா, இது நல்ல இன்டிமேஷன் கொடுக்குறான். பாத்ரூம் வரதா இருந்தாலும் சரி, டாய்லெட் வரதா இருந்தாலும் சரி. ஆமாம், கூண்டு வந்து கழுவ வேண்டிய வேலை இருக்குது. அதனால ரூபி கதையா வேணாடா, அவ ரொம்ப மோசமானவடா. கொஞ்சம் கூட பயம் இல்ல, அசராம நிக்கிறான். பாரு போதுமா? சரி, எங்க போற?